தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ லக்ஷ்மி ஐகிரிவா முபாஸ்மகே. அதாவது இறைவனுடைய சக்திகள், பிரபஞ்ச சக்திகள் பூலோகத்தில் சில இடங்கள்ல இருக்கு. அது எங்கெங்க இருக்கு? சில பொருள்கள்ல இருக்கு. அது மாதிரி இருக்கு. அதில் நீங்கள் மரங்களில் நிறைய இருக்கு. அதால தான் நீங்கள் எல்லா கோயிலும் விருட்சங்கள் இருக்கு. எல்லா கோயிலும் விருட்சங்கள் இருக்கான்னா, அந்த தெய்வத்தினுடைய அதிதேவதைகள், தேவதைகள் அந்த மரத்தில் உட்காரும். ஸோ அதுதான் பவர் ஜாஸ்தி அதில். ஸோ அதால என்ன பண்ணுவாங்க, இப்போ கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போனால் கோயிலில் ஹெவி ரஷ்ஷு. பூஜை பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியலன்னா, நீங்கள் அன்றைக்கி என்ன விருட்சம்னு பார்த்துட்டு, அந்த விருட்சம் இருக்கிற இடத்துல தீபம் போட்டு சுற்றிட்டு வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா, அது உங்களுக்கு அந்த தேவதை உங்களுக்கு மூலஸ்தானத்தில் இருக்கிற தேவதைக்கு மெசேஜ் கன்வெர்ட் ஆகும். உங்களுடைய அபிலாஷைகள், உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். ஸோ இந்த விருட்சங்கள் ரொம்ப பவர்ஃபுல் தாசி ஆக்சுவலாக. இதில் நான் நிறைய விருட்சங்கள் இருக்கலாம். அதில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு வன்னி. வன்னி மரம் சனி தோஷத்தை கிளியர் பண்ணக்கூடிய ஒரு இது வன்னி. வன்னியுடைய இலைகளை நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்கன்னா, சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா, உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள், சனி பகவான் ஏழாம் நாட்டு சனி, அந்த கண்டக சனி, அர்த்தாஷ்ட சனி, எல்லா சனியும் உங்களுக்கு இருக்கும். சனி பகவானுக்கு வன்னி மரம் ரொம்ப பிரீதியானது. சனி பகவான் வன்னி மரத்தில் வீட்டு இருக்கிறாருன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வன்னி இலையில் அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு பிரீதி கிடைக்கும். எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அது பண்ணணும். வன்னி மரம் சிவன் கோயிலில் இருக்கிற வன்னி மரம் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா நீங்கள் குளத்தங்கரையில் இருக்கிற வன்னி மரம், விநாயகர் வன்னி மரத்துக்கு கீழே விநாயகர் இருந்தனா, அந்த விநாயகர் அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து ஊற்றி அதை அபிஷேகம் பண்ணி, பால் அபிஷேகம் பண்ணி, அதுக்கு துண்டு சாத்தி, அதுக்கு தீபம் போட்டிங்கன்னா, அது உங்களுக்கு எல்லா பலனையும் கொடுக்கும். ஸோ வன்னி மரத்தில் எதை செஞ்சாலும் இருக்கும். வன்னி மரத்துக்கு இருக்க பிள்ளையாருக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதே மாதிரி இரவு 6:30 மணி 7 மணிக்கு மேலே வன்னி மரத்துக்கு கீழே தீபம் போட்டு, வன்னி மரத்துக்கு பூ போட்டு, வன்னி மரத்தில் மஞ்சள் தண்ணி தெளித்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா, உங்களுக்கு பண வசதிகள், முன்னேற்றங்கள், லௌதீக ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். உங்களுக்கு ரொம்ப பலன் கொடுக்கும். வன்னி ரொம்ப பவர்ஃபுல் மீடியா. வன்னி மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது எதுவும் கிடையாது. வன்னியில் வன்னி மரத்தில் துர்க்கை வாசம் செய்கிறதா சொல்லுவாங்க ஆக்சுவலாக. வன்னி மரத்தை சுற்றுறது 9 சுற்று வன்னி மரத்தை சுற்றணும். ஒரு 9 பூ கையில் வச்சுட்டு ஒரு வாட்டி சுற்றிட்டு ஒரு பூ போடணும். 2வது வாட்டி சுற்றிட்டு அது பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வன்னி மர தீபம், வன்னி மர வன்னி மர விநாயகர், வன்னி இலையில அர்ச்சனை, இது எல்லாமே உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய உன்னதமான நிலைமையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வன்னி எங்கே இருந்தாலும் அதுக்கு பவர் உண்டு. வன்னியில் அதாவது இந்த வன்னி மரத்துக்கு கீழே உக்காந்து நீங்கள் வாழ்க்கையில் என்ன எண்ணினாலும் அந்த எண்ணங்கள் நிறைவேறும். அது முதல்ல நினச்சிங்க. வன்னி மரத்துக்கு கீழே அமைதியாக உட்காந்து ஒரு துண்டு போட்டு உக்காந்துட்டு மனசில் மந்திரங்கள் பிரயோகம் பண்ணலாம். இது சர்வாதி இந்த துர்க்கை மந்திரங்கள், எல்லா மந்திரங்களும் பிரயோகம் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யும். வன்னி மரத்துக்கு உங்கள் குறைகளை கேட்கக்கூடிய சக்தி உண்டு. வன்னி மரத்துக்கு கீழே போய் நின்று உங்களுடைய குறைகளோ, உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளோ நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் அவங்க சொல்லுங்க, இது பண்ணுங்க, உங்களுக்கு பலன் பெறுங்க. வன்னியில் இருக்கிற துர்க்கை உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். வன்னி எங்கே விருட்சமாக இருக்கோ அந்த கோயிலுக்கு பூஜை பண்ணுங்க. வன்னி உங்களுக்கு அதிகமான பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மரம் வன்னி மரம். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். நன்றி, வணக்கம். அகம் பிரம்மாஸ்மி.